மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க சர்மா மைண்டு வயசு சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்தையும் வரவேற்று என்ன பண்ணுறிய எல்லோரும் எந்திரிச்சிட்டீங்களா? காலையில் பிள்ளைய ஊர் இன்றைக்கி எல்லா நாள் காலையை விட இன்றைக்கி எந்திரிச்ச காலை பொழுது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஏன்டா இன்றைக்கி தான் பள்ளிக்கூடம் 1 மாதம் 1.5 சோறு பொங்கி வலிக்கிறத 1.5 மாதம் சொல்லிட்டு இப்போ தான் பள்ளிக்கூடம் போகுது பள்ளிக்கூடம். அதனால் பார்த்துக்குங்க, தூங்கலை, எந்திரிச்சிட்டேன் வேகத்தில். பால் கொதிக்குது, டீயை போட்டு கொடுக்கணும். சீமாப்பா எந்திரிச்சிட்டாரு. இன்றைக்கி என் மூஞ்சியை காட்ட முடியாதுதே. ஏண்டா இன்றைக்கி நைட்டி பனியங்கிளாத்து நைட்டியில் இருக்கேன். அந்த நைட்டியை சீமாப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துக்குங்க, இதெல்லாம் ஒரு நைட்டின்னு இந்த நைட்டியை போடுற அப்படின்ட்டுவார். அப்புறம் எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்டுறாரு. அவருக்கே தெரியாது அது பனியங்கிளாத்து நைட்டின்னு. ஆசைப்பட்டு எடுத்தேன். அது கொஞ்சம் விழுவிழுண்டு உடம்போட நல்லா இருக்கும். பார்த்துக்குங்க, குளிர் காலத்துலலாம் நல்லா இருக்கும், கனமாக இல்லாமல். அதுக்காக எடுத்தேன். ஆனால் போட விட மாட்டார். எனக்காவது தெரியாமல் போட்டுக்குவேன். வீடியோவுக்கு காட்ட விட மாட்டார். இப்போ இதை பிடிச்சிக்கிறதே அப்படி பிடிச்சிக்கடி, ஆமாம் இதை தீக் போடுங்க. அதோட எந்திரிச்சிட்டாரு. அங்கேயே கட்ட டீ கிளாஸு டீயை போட்டு கொண்டு போவோம். மானசாவும் சீமாப்பா வந்தால் டீ. சர்மாவும் என்னைய மாதிரியே குடிக்க மாட்டார். பூஜா குட்டி என்னைய மாதிரியே குடிக்காது. அவங்களாம் என்னைய மாதிரியே குடிக்க மாட்டாரு. அம்மாவை எடுத்துறாத, அப்பா கதறி என்னை புலவ பண்ணிடுவார். தாங்க முடியாது. சோறையும் டீயும் அப்படியே இதையும் எடுக்க தாங்கவே முடியாது. அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு கடுப்பாக வரும். ஒருத்தவங்க சொல்கிற வடி எதுக்கு இருக்கணும்ன்றதே. அவங்க சொல்ல முடியே நம்ம இருந்துக்கிட்டோம்டா நல்லதுன்றதே. நைட்டியை மாற்றி இருந்திருக்கலாம். இன்னைக்கு குளிக்கலை. நான் தினமெல்லாம் குளிக்க மாட்டேன். என்றைக்கு குளிக்கணும்னு எனக்கு இது பண்ணுதோ அன்னைக்கு தான் குளிப்பேன். சோத்தை படிச்சுக்கிறவா, சோறு பிடிச்சா பொங்கி தடிச்சே அப்படியா பொங்கும் அப்படியே வச்சிருக்கேன். அதனால் பார்த்துக்கோங்க, காட்டுறதில்லை. பல கட்டுப்பாடு விதிப்பார், சொல்லுவார். அதட்டி இப்படித்தான் இருக்கணும்னு ரொம்ப ஓவராக இது பண்ண மாட்டார். ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அப்படியே மண்டையில் பதிஞ்சிடும். அது எதுக்கு பெரிய என்ன அப்படின்ட்டு விட்டுறது. அதனால் இன்றைக்கி மூஞ்சியை காட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிறாரு. எட்டியம்மா அப்போ போய் டீயை குடிக்க ஓடியாங்க. என் மகளை சொன்னையிலே பானுமதி இந்த காத்தாரி அமர்த்துச்சே பிள்ளைகளை வந்து நல்லா சொல்லி விளாண்டு. என்னப்பா இப்போத்தான் பல்லு விளக்குறேன், டீயை போட்டேன். பல்லு விளக்கிட்டு குடிக்கணும் சரி. ஆனால் நீங்கள் பல்லு இன்ன வரைக்கும் விளக்கல. இந்தாங்க விளக்கிட்டு குடிங்க. எங்கள் ஆத்தாவும் டீ குடிக்காது. என்னத்தா எங்கள் ஆத்தாவும் டீ குடிக்காது. இன்றைக்கி இந்தா என் கோலம், இன்றைக்கி இதுதான் கோலம். எப்படி இருக்கு மக்களே? நல்லா இருக்கா கோலம்? இந்தா எங்கள் ஏரியா. தூங்காமேண்டு எனக்கு என்னென்னு தெரியல. வேலையை பார்த்துட்டு வந்து அப்புறம் ஒரு துணிமணி அயன் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வாங்கின பூவை கட்டுனேன். அப்படியே வேலை ஓடுதுல. தட்டியில் துணி நிம்பிச்சா தண்ணி துணி சீப்பு எடுத்துருவா. தலையை சீவிடுறேன். சீப்புக்கு ரப்பர் பெண்டும். இங்கே வரு. வடக்கடைக்கு பர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போல அந்த பர்ஸ் இருந்தா அந்த மேலே ரோஸ் கலர் இதில் இருக்குது, அதில் இருக்குது, அதில் எடுத்துருவா. 2 ரப்பர் பெண்டை. மொதல் ஸ்கூலுக்கு போகிறான்ட்டு பூ கட்டினேன் நைட்டோட நைட்டாக. ஏம்மா அதில் கொஞ்சம் மண்ணள்ளி போடணும்மா. இதில் தான் பூக்கண்டுக்குமா. வா இதில் தான் தண்ணியை ஊற்றி மண்ணு கூட அரைச்சிக்கிட்டு ஓடிடுச்சு. என்னாச்சு? நீங்கள் என்ன போய் இன்னைக்கு போகிறீங்களா? எப்படி எங்கே பாரு, இங்கே வருமாய் நைட்டு போகிறோம். விடிய கதை கட்டு விடிய கிடத்துல சீத்தை கிராம சித்தப்பண்ணி சொன்ன கதையா பாருவேன். எங்கேயா இங்கனே துப்பாதி வச்சுமா. அப்போ வாசு தொலைச்சிட்டு இல்லை, இங்கிட்டு எம்பிட்டு இடம் கிடக்கு. வாக்கல்ல ஓடுது. ஏன் முப்பிட்டு இடம் கிடக்குல? இங்கிட்டு போய் போதானே போய் கோயில் பாண்டியில் போய் என்னென்னு கேட்டுவாங்கப்பா. மகளுக்கு கொத்தனாரையும் பார்த்துட்டு வாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு வாங்க. ஆடு கடாய் நல்ல கடாயா பாருங்க, எல்லாம் கடாயா. பூஜா என்னடி எடுத்துட்டியா? இது சுண்டக்கடலை குழம்பு வச்சு மட்டும் வச்சுருக்கேன், போதுமா? வேற எதுனா என்னது? வேற ஏதாவது சொல்ல மட்டும் கூடாது. இது இன்னதான் வச்சிருந்து தயிர் சோறா. தயிர் சோறா தகுண்டா. இது எடுத்துட்டியா? ரப்பர் பண்டு
அதான் நான் இப்போ சொன்னேன்ல விவரமா. இங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு சீப்பு மட்டும் எங்க இருக்குன்னு தெரியுது. அடியே ரோஸ் கலர்ல ஒரு அம்மாவுக்கு கூட கொடுத்துருக்காங்களா இல்லையா? என்னதே இல்லையே. ஒரு இதை சொன்னோம்டா ஒரு இதை எடுக்க தெரியுதான்னு வருங்க. ரோஸ் கலர்ல கூட அந்த அம்மாவுக்கு அந்த இதுக்கு கொடுத்த கூடன்னு சொல்கிறேன்ல. வாடிங்க வாடி. என்னத்தா ஒரு பிள்ளைகிட்ட ஒத்த வேலை இருந்தாடி இதில் இருக்கான்னு வருடி. அது 2 ரப்பர் பண்ணிடுறி. மக்களே, சகோதர சகோதரிகளே, இதே நான் வாங்கிட்டு வந்தது இது சந்தையில். இது சீமண்டா மாம்பழமாக வாங்கி குமிப்பேன். ஏண்டே தெரியாது. இந்த வருங்க ஏற்கனவே டையா ஃபுல்லாக இருக்குது. அப்புறமும் விடாமல் மாம்பழம் எடுத்துருக்கேன். கொய்யாக்காய் மாம்பழம் அந்தந்த சீசனில் தான் திங்க முடியும். கிடைக்கிறப்ப வாங்கி திண்டுக்குறோம்னு வாங்கி வலுவாக வச்சுக்கிடுவேன். ஆனால் தின்றுவேன், எதையும் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். வேஸ்ட்டாக வாங்கி போடுறதெல்லாம் இருக்காது. பிள்ளைய ரொம்ப சாப்பிடாதுங்க. நானும் எங்கள் அம்மா வந்தேன். ஆத்தாவும் நல்லா சாப்பிடும் மாம்பழம். வேலைக்கு சாப்பாட்டு கூட அதை எடுத்துகிட்டு போய் தொட்டுக்குறோம். பார்த்துக்கோங்க, கஞ்சி கிஞ்சிக்கெல்லாம் தொட்டுக்குறோம். ஆத்தா மாம்பழம் டைட் நிறைஞ்சிருச்சா அப்படியே நெப்பி வச்சுக்கிடுவேன். இதை தின்றுட்டே சோறே திங்க மாட்டேன். என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, நெசமாகவே சோறு திங்க மாட்டேன். இது ஒரு என்ன பிள்ளைகளுக்கு இருக்க லைட்டை போட்டுக்கிறேன். லைட் இல்லாமல் விடி வெடுப்பாக இருக்கும். என்னன்றது ஏய் பூஜா, இதுகளை பூரா இது பண்ணி விடுப்பா பிள்ளைகளுக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்கே வாங்குவேன். நிறைய வாங்கி போட்டு இன்னும் மாம்பழம் கிடக்கு. இந்தா அந்த இதுகளை போர்வையை மிதிக்காதத்தை எடுத்து வைத்த. அப்பளம் 10 ரூபா பாக்கெட்டு. எல்லாமே 20 ரூபா. இது 20 ரூபா, இது 20 ரூபா, சேவு 20 ரூபா. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டாதே நல்லது. மொத்தமாக வாங்கி போட்டு சிந்திக்கிட்டு சீரடிச்சுக்கிட்டு கண்டுக்கிறாம 20 ரூபா தான் எல்லாமே. அப்போ 20 ரூபாண்டா பார்த்துக்கோங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 140 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 150 ரூபாய்க்கு. 150 ரூபாய்க்கு இந்த தின்பண்டபுரம். என்னென்ன மிக்சரு, எண்ணெய் சிப்ஸு, மரவள்ளி கிழங்கு சிப்ஸா என்னமோ, ஆலவள்ளி கிழங்கு சிப்ஸா என்னமோ ஒரு சிப்ஸு. ஒன்றும் பேரெலாம் தெரியாது. அங்கே அப்படியே கூட்டி வச்சுருந்தாங்கன்னா இந்த இதில் 20 ரூபாய்க்கு, இதில் 20 ரூபாய்க்குண்டுவேன். அப்போதைக்கு பேர் வராது. டமுக்குண்டு பூந்தி, நெடக்கடலை பருப்பு, இந்த ரஸ்க்கு, அவ்வளோதான். 200 ரூபாய்க்கு இது ஒரு தீமண்டபுரம் போதாதா? ஒரு 2 நாளைக்கு கரெக்டாக சாப்பிடுவாங்க. அப்புறம் இடையில வாங்கிட்டு வந்துடுவார். சனிக்கிழமை ஒரு தடவை வாங்கிட்டு வருவார். அப்புறம் அம்மா வேலைக்கு போயிட்டு வரையெல்லாம் வாங்கிட்டு வரும். இந்த மாதிரி தான். அதாவது நம்ம குடும்பம் நடத்துறதுல சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன். என்ன மொத்தமாக வாங்கிட்டு வந்து அப்படியே பாதியை காய போட்டுக்கிட்டு பாதியை கீழே கொட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் திரிகிறது இல்லை. அப்படிலாம் தெரியக்கூடாது. ஒரு அளவாக எதையுமே வாங்கி கொடுக்குற பிள்ளைய ஆர்வமாக சாப்பிடுங்க. அதுவே இது பண்ணி கொடுங்க, ஆர்வம் கம்மியாக சாப்பிடாது. அதுதான் இருக்குல்லண்டு. கடலை வாங்கினேன், அத்தா அப்படி திண்டு அது பாதியை குறைச்சிட்டு பாதியை போட்டு வச்சுருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். மாம்பழத்தை தான் திண்டு நைட்டை உரிச்சிருக்கேன் பாருங்கள். நைட்டு இப்போ 1 மணிக்கு கூட வச்சு உரிப்பேன். அப்படித்தான். சரி, இந்த பிள்ளைக்கு தலையே விடுறேன். மணி ஆகி போச்சு பூஜாவுக்கு. ஏம்மா கொண்டக்கடலை குழம்பு இருக்குது, அதோட போதுமா? இன்னும் வேறு என்னமோ வைக்கணுமா? அப்பளத்தை மட்டும் பிடிச்சி விட்ருவா. வேறு என்ன செய்ய? குழம்பு இருக்குது. உட்காரத்தே பூஜா. சிம்மாப்பா தினம் தண்ணி ஓடுதுக்கா நிறைஞ்சு. டீயை குடிங்க. டீ ஆறி போச்சு. நண்டுட்டே தான் கொடுங்க. அதை ஆறிடுச்சுண்ணே. சரி, இப்போ இது எப்படி? இப்போ சாமி கும்பிட்றதெல்லாம் வேணாமா? சாமி கும்பிடாமே ஆரம்பிச்சிருக்கீங்கள? ஏதாச்சுங்க சீமாப்பா, நான் ஒன்று கேட்டேன்னா அதுக்கு பதிலாச்சும் சொல்லுங்க. காலகட்டத்தில் கடுப்பு கிளம்புனா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். எதையாவது ஒன்று சும்மா நொயின்னுக்கிட்டு நொசன்னுக்கிட்டே இருப்பீங்க. பிடிங்க இதை. ஒரு மனுஷன் ஒரு வேலை பார்த்தோம்னா இந்த அதாக்கு இதாக்கு நோசாக்கின்னுக்கிட்டு குறை பேசிக்கிட்டே இருக்கிறது. நானும் மனுஷியா என்ன ஒரு நேரம் தான். சரி, இப்போ இருக்கட்டும், அம்மா உருசன் தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறான்னு பேசான்னு இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுங்களா? நீ பேசாண்டு இருமா. நீ எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பா. அப்பப்பா எடுத்து விடுற. ஏண்டி நீ மேலே ஏறி வா. என்ன இப்படி கீழே போயிட்ட? மேலே ஏறி வாடி. அவளை எடுக்காதியே. தலை
என்ன செய்கிறதுன்னு பார்க்குறேன். பேன் பார்த்து விடு நல்லா. பேன் கிடக்கு முடியாது. அவங்களுக்கு என்னமோ விளையாட்ட பேசுவாங்க, நம்மளுக்கு என்னமோ சும்மா உட்காந்து பள்ளிக்கூடம்ல என் மகன் கீழே குனித்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம்ல என் மகன் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கோலம் போட்டு பள்ளிக்கூடம் இல்லைன்னா படுத்து தூங்கிடுவேன்னா சொல்லி பள்ளிக்கூடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொர்க்கந்தான், பகல் பூரா சொர்க்கந்தான். எங்க எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு அப்புறம் 10 மணிக்கு மேலே சொர்க்கமானா வேலை பார்க்குற கஷ்டமா இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஏன்னு கேள்ல பிள்ளைய கூப்பிட போகணும், அதுன்னு இதுன்னு இல்லாமல் சமைக்கணும் இல்லாமல் தூங்காது, தூங்கியே கிடைக்கேன். அப்படியே கும்பகரண மாதிரிங்க, கும்பகரண மாதிரி 6 மாதத்துக்கு தூங்கிடுவேன். 6 மாதத்துக்கு எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு தெரியுவேன். அதை எப்படி பத்தியல எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காண்டு. காலையில் எந்திரிச்சு மாமியால் மருமையினு என்ன வேலை பார்த்தாங்கன்னு மட்டும் கேளுங்க. நான் காலையில் எந்திரிச்சு பாத்திரத்தை விளக்கி அடுப்படியை க்ளீன் பண்ணி சோறு வடித்து குழம்பு வச்சு அப்படியே பிள்ளைக்கு இந்த தலை சீவிட்டு இருக்கேன். டீயை போட்டு கொடுத்து அவங்க எந்திரிச்ச உடனே என்னை குறை பேசுகிறதே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிப்பன் எடுத்தீங்களா? புது ரிப்பன் வச்சுல உள்ள கடன்னு வேலையை பார்ப்பேங்க. கடன்னு வேலையை பார்த்துட்டு சுடு 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 முடிஞ்சிருச்சா வேலை அப்படியே நான் படம் தூங்கிடுவேன். அப்புறம் என்ன, அப்புறம் உடம்புக்கு ரெஸ்ட் வேணாமா? நான் என்ன மிஸ்ஸுன்னு இதா ரோபோ சங்கர் இந்த அந்த ஆத்தா வராங்க, அந்த ஆத்தாவை விடுங்க. அந்த ஆத்தாவில் மயம் சாட்டை என்ன ஆத்தா வீடியோவில் வர்றாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அனுமதி இல்லாமல் யாரையும் எடுக்கப்படாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அத்தா கடைக்கு போகிறாங்க, கடைக்கு போதா அத்தா மயம் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு இதுதாங்க என்கிட்ட உருப்படி என்ன தெரியுமா? கடை கண்ணிக்கு போக விட மாட்டாங்க, தண்ணி வெண்ணி எடுக்க விட மாட்டாங்க. தண்ணி எடுக்கிறது மட்டும் எடுத்துடுறாங்க. தண்ணி எடுக்கிறது, குப்பை ஓட்டுறது, குப்பை ஓட்டுறது, அப்புறம் கடைக்கு போகிறது, அப்புறம் உழைக்கிறதுக்கு வேலைக்கு வெளியில் போகிறாங்க. நானும் வீட்டுக்குள்ளேயே வேலையை பார்க்குறேன். அப்படித்தான் இது இந்த விஷயம் மட்டும்தான் நடக்குது, வேற ஒன்றுமே இல்லை. ரிப்பன் இருக்குல்ல, ரிப்பன் கட்ட முடியாதா? ரிப்பன் வாங்கி சும்மா அப்படியே அக்கிட்டே இருந்தா எங்க மூஞ்சி கிட்ட கொண்டு வராதீங்க. நல்லா தான் இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. டீயை குடிச்சிட்டீங்களா? நம்ம மானசாவுக்கு டீயை போட்டு கொடுத்தா டீ குடிச்சாச்சு. மானசா டீ ஆற்றி கொடு. நம்ம எங்கள் அத்தையை பாட்டு வரோம். நான் நம்ம அம்மா பார்த்துட்டு வரணும்ன்றாங்கல்ல. அத்தையை பார்த்துட்டு வரீங்களா? நல்லபடியாக பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க. நல்லபடியாக பார்த்துட்டு என்னன்னு பார்த்து நல்லபடியாக பார்த்துட்டு வாங்க. வேலைகளையும் பார்த்துட்டு வாங்க. அந்த வேலைகளையும் இது கடாய் வாங்கி கொண்டு வெட்டணும்னு சொல்லியாச்சு. ஆமாம் ஆமாம், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரி நான் போயிட்டு மாற்றிக்கிட்டு ஏன் அஞ்சு ஒரு மடப்புறம் போவோம்ப்பா, அப்படி காலையில் எழுந்திரிங்கப்பா அப்படின்றேன். சரின்றாரு. மறுபடியும் மோசமாக கிளி மாதிரி பறந்து வேலையை பார்ப்பேங்க. இடையில என்னை டென்ஷன் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே அவங்க கூலாயிருவாங்க. மாமியால் மருமையினும் என்னண்டே தெரியாது. ஒரு நாள் குழம்பு வைக்க சொல்லி இங்கே மகதான் குழம்பு சும்மா இராத்தா. நீ என்னைக்காவது மகளுக்குண்டு ஏந்து பேசிப்பியா? நான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. என்னைக்காவது மகளுக்குண்டு ஏந்து பேசிருக்கியா? பேசுவேன். என்னைக்கு பேசுனா? பானுமதி மாதிரி யாரும் இல்லைன்னு இருக்கேன். என் மக பானுமதி மாதிரி வேலை வாயாடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. பானுமதி இல்லைண்டா நாங்கள் முடியுமா? சமைச்சு வடையெல்லாம் தட்டுனாண்டா, அதிரசம்லாம் தட்டுனாண்டா தட்டி தள்ளிடுவாத்தே என் மக கையில. யாருக்கு அதிரசம் தேவை? இப்போ நீ இப்படி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்க என்ன பண்றாரு? வாயாடி வெத்த பிள்ளை வரப்போ அவ இதுக்கு பேர் கிண்டல் இல்லையா? வாயாடுறது தப்பு கிடையாது சின்னப்பா. நல்லா ஒழுக்கம் ஜொழுக்கமா வழி தவறாம இருக்கணும். பத்தியா கண்ணுல இப்படிலாம் செய்யாதே சிம்மாப்பா. எனக்கு உண்மையிலேயே டென்ஷன் ஆகுது. யார் இந்த தேவதை? சரி, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறதுக்கு போய் நம்ம சாப்பாடு கட்டுறேன். உங்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தா நான் ஆமாம், எல்லாத்துக்கும் சாப்பாடு கூட நான் தான். எனக்கு 3 மதியான நேரத்துக்கு சோறு கிடச்சிருப்பா. அப்போ 1.5 மாசமா சோறு திங்காம என்ன பண்ணீங்க? எங்கிட்ட சாலையில் ரெடி பண்ணி இருந்தால் கொண்டு போவேன், இல்லைன்னா நானா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு உடம்பு முடியல, கை வலிக்குது, உடம்பு முடியலண்டா ஒரு நாளைக்கு ஆம்பளையாலும் கடையில் சாப்பிட்றது இல்லையா உலகத்தில்? சோறு வீட்டில் சாப்பிடணும், கடையில் சாப்பிடக்கூடாது. அப்போ உடம்பு முடியலன்னா என்ன செய்யறது? சமைச்சுக்கிடுவோம். ஆத்தா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது தண்டி வார்த்தையை. இருந்தாலும் எனக்கு கடுப்பு வருது வருத்தில். நான்லாம் மரணமே எனக்கு வந்தாலும் என்னை எழுப்பி சோத்தாக்கி வச்சுட்டு அப்புறமா போய் படுத்துக்கிட்டின்டுவீங்க தெரியுமா? இப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். எல்லார் வீட்லையும் இப்படி இருக்கா, என் வீட்டில் தான் இப்படி இருக்கான்னு தெரியாதுங்க.
எம்பிட்டு வேகத்துக்கு கோவப்படுறோன்னா அம்பிட்டு வேகத்தில் கோவத்தை மறந்துடுவேன். அதுக்காக என் வீட்டில் என்னை ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை. அது ஒரு சில நேரத்துக்கு ரொம்ப மனசங்கடத்தை உண்டாக்கும் மக்களே. அதில் பாருங்கள், கிண்டல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தால மனசா இந்தா டீயை குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் கிளம்பு. இன்னும் மறுபடியும் 1 மணி வரைக்கும்லாம் தூங்கிறாதாத்தா, உன்னையோட நான் போராட முடியாது. அவங்க கிளம்பி அவங்க ஓடுங்க, சோறை கட்டுரு. மக்களே நீங்கள் வாங்கத்தே, நம்ம பார்ப்போம். என்னமோ போங்க, வாழுங்காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்படியே போக வேண்டியது. என்ன பண்ண போகிறோம், நாட்டை கட்டி ஆள போகிறோம், சுகமாக வாழ்ந்து. இந்த கொண்டைப்பயிறு குழம்பு வச்சுருக்கே. அப்புறம் வெள்ளை சோறு வடிச்சிருக்கேன். கூட்டுக்கிட்டுலாம் வைக்கிறதுக்கு நமக்கு முடியலை, மணி ஆயிடுச்சு. அப்பளத்தை மட்டும் பொரிச்சு விடுவோம். நாங்கள் ரொம்ப தொடுகறியெலாம் வைக்க மாட்டோம், அதுதான் உண்மை. உண்மையை சொல்லணும்னா கூட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, பொரியல் ரொம்ப பொரிக்கவே மாட்டேன். சிம்மாப்பா ஒரு சின்ன கரண்ட் இருந்துச்சு, காணா தெரிலையே. ஒருத்தருக்கா சாப்பாடை கட்டுவோம், ஒருத்தருக்கு வாட்டர் கல்லில் தண்ணியை ஊற்றுவோம். இன்னும் பூரமே நம்மளுக்கு நிற்க முடியா, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாத வேலையாக இருக்கும். காலையில் பச்சை தண்ணி பல்லில் விடலை, அப்படியே வேலையை பார்ப்போம் நம்ம. ஆனால் பார்த்துக்கோங்க, குறை பேசுறதுக்குண்டே வருவாங்க, குறை சொல்லுவாங்க 2 பேருமே. என்னென்னு தெரியாது, நானும் குறையாத்தே இருப்பேன் பிறகு. சரி விடுங்க, கோவப்பட்டா ரொம்ப நேரம் கோவப்பட தெரியும். அப்போ தான் திரும்ப பேசினா ரொம்ப கோவப்படும் பானுமதி, அதை பேசக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க. 7 மணி ஆனால் என்ன செய்ய, எங்கே நேற்று சும்மா இருக்கிறப்ப போகாமல் இன்னைக்கு போகிறேன்டா. ஆமாம், காசு அதுக்கு குண்டா இருக்கிற ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு என்ன காசு அப்படியே 5000 10,000 கொடுத்துட்டு வர போகிறீங்களாக்கும். கடை வாங்கணும்ல. என்னதான் பேசுகிறாருமா, புரிஞ்சுதான் பேசுறீங்களா சிம்மாப்பா? வேணுக்கு முன்னே வம்புக்குண்டே பேசுறீங்க. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வம்புக்கு பேசுறீங்க, அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியாமையா கிடக்கு. இது என்னை பெத்த ஆத்தாவுக்கு. என்னை எந்த கேட்டகரியில் எடுக்கிறதுனே தெரியாது. ரொம்ப கோவக்காரி சண்டைக்காரி கேட்டகரி. ஏப்பா சிம்மாப்பா ஒரு உண்மையாக சொல்லிட்டு போங்க. இப்போ என்ன தயிர் சோறா இந்த சோறா, இந்த குழம்பு வேணுமா தயிர் சோறு வேணுமா? அப்புறம் என்ன, பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்கல தயிர் சோறு. ஆளுக்கு ஒன்று பேசாதீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெண்ணாத்தான் பிறக்கணும். சீமாப்பா நான் சாப விட்றேன் உங்களுக்கு, அடுத்த ஜென்மத்தில் பொம்பளையாக நீங்கள் பிறக்கணும். நான் சொல்லிட்டேன். புருஷனோட இப்படிலாம் பேசாதையே, அவ்வளோதான் சொல்லுவேன். இது நக்களை எப்படி பத்தியெல்லாம் மக்களை என்னென்னலாம் பேசுகிறாண்டு பாருங்க. என்னத்த சொல்றீ. எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் கக்குமி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட கொண்டை வளர்ந்துருச்சு என் மகளுக்கு. என்ன சொல்கிற, இந்த பழம் தான் ஏமா பழமாக இருந்துச்சுன்னு அப்படியே தட்டில் இருந்துச்சு, அப்படியே கொட்டிட்டு வந்தேன். வாங்கணும் காவட்டாயிட்டு 2 நாளைக்கு பழம் இந்தா. இப்போ என்ன உனக்கு இப்போ காய் வேணுமா? நான் என்ன வாங்கிட்டு வந்தாலும் எதையாவது உனக்கு சொன்னேன்னு இப்போ என்ன காய் இருந்தா அங்கே நான் போய் பார்த்தேன், அந்த காய் கிட்ட ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு. அது கூட சதி பண்ணுது ஐயா. இப்போ கொய்யா காய் இப்போத்தான் எடுத்துக்கிட்டு போட்டேன்ப்பா. இந்த இது என்னது, எல்லாம் சதி பண்ணுது. ஃபோனு கூட சதி பண்ணுதுயா, ஏதோ சவுண்டு வருது. 7 மணிக்கு அலாரம் மக்களே, நான் எந்திரிக்க மாட்டேன். இந்த அத்தா காய் நரிச்சு கடிச்சு கிரிச்சுன்னு தின்னுத்தா போதுமா? வெளியில் வச்சா பழுத்து குலகுலன்னு இருக்குன்ற, அப்புறம் இப்போ பிரிச்சுக்குள்ள வச்சா பிரிச்சுக்குள்ள வைக்காத காயை பழுக்கட்டும்ன்ற. அப்புறம் என்ன தான் சொல்கிற, பழுத்தா எந்த பழமும் இப்படித்தானே இருக்குது. இப்படி இந்த பழத்துக்கு என்ன, இந்த பழத்துக்கு என்ன, கொய்யா பழத்துக்கு நல்லா தானே இருக்குது. அப்புறம் காய் இந்த காய் தின்னு கத்தி வெறியா
பொட்டு வச்சு விடுறத இது என்ன இது இது ட்ரெஸ்ஸில் இழுத்திட்டு லைட்டா அந்த சைடு தான் சரி எதையும் பண்ணு மக்களே லைக் போடுங்க இன்னும் என்னோட புலம்புல தான் அதிகமாக இருக்கும் என்ன சொல்றிய விடுங்க காலையிலேருந்து ஒரு எத்தனை பணி எத்தனை கரெக்டாக 7 ஒரு 9 மணி வரைக்கும் புலம்பிட்டு அப்படியே வீடு அப்படியே நிசப்தமாக அமைதியாயிரும் வீட்டை டங்குட்டு டிங்குட்டு டாப்பாக போட்டுக்கிட்டு அப்படியே கிருன்னு தூங்கிடுவேன் அப்புறமா யார் சவுண்டு என் காது கேட்காது போனை கூட அங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போட்டுருவேன் ஆ ஒண்ணே ரெண்டு நடு கிளம்பு எல்லாரும் குளிச்சு பாரு பூச்சா கிளம்பிட்டா ஏன் அழகி இல்லை அழகி இல்லை கிளவி ஏம்மா இப்போ என்ன உங்களுக்கு சோறு விடுவோம்மா ஏப்பா நீங்கள் என்ன சாப்பிட்லையா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடு அதே பூச்சம்மா கத்தி லைக் போடுங்க தே கத்தி எடுத்து கூடாமாச்சுக்கு இங்கே வாத்தே பூ வச்சு விட்றேன் பிள்ளைகளை போகிற நான் கிளப்பி விட்றேன் தே லைக் போடுங்க தே எனக்கு தெரிஞ்சதை பேசிட்டு கிடைக்கேன் எங்கள் குடும்பத்தில் அப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் தான் என்னை பாராட்டி கிடைக்கீங்க ரமாண்டு பக்கத்தில் பானுமதி என்னை கெட்டிக்காரின்ட்டு நீங்கள் தான் பாராட்டுறீங்க இவங்க ஊரம் பாராட்டிட்டு ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க வாய் பேசுவேன் வாய் பேசலாம் சொல்ல மாட்டேன் நல்லபடியாக வாய் பேசுவேன் அதுக்குண்டு ரொம்ப மனசை அடுத்தவங்க மனசை புண்படுற மாதிரிலாம் பேச மாட்டேத்தே அவங்க புகை என்ன புகை விட்டு அத்துறது மனசில் எந்த புகை இருக்குது சீமாப்பா வேணாம் சீமாப்பா எனக்கு கிண்டல் பண்ணினா நான் அழுதுருவேன் அப்புறம் எனக்கு கடுப்பாக போகுது எந்த புகை விட்டு ஆத்தண்டா என்ன அர்த்தம் புகை விட்டுனா சிகரெட் குடிக்கிறதா புகை விட்டு ஆத்தன்னு சொல்லுவாங்க சமைக்கிறப்ப எந்த கேஸில் புகை வருது விறகு அடுப்பில் நான் இப்போ சமைக்கலையே அந்த புகையை அப்படி உறிஞ்சு பூடு உங்கள் மூஞ்சியில் வந்து ஊதி விடவா ஏமா அப்படி பேசுகிறாரு வருவையன் எதையாச்சும் சரி சங்கடமாக இருக்கட்டும் விட்டுருங்களே நல்லா பேசுங்களேன் நல்லா இதாக சொல்லுங்களேன் அந்த மக்கள் மாதிரி சொல்லுங்களேன் பாராட்டா நல்லா சொல்லுவாங்க சரி நீங்கள் பாராட்ட என்ன நான் என்ன பண்ணுறேன்னு கடவுளுக்கும் எனக்கும் தெரியும் என்ன நீங்கள் பாராட்டவே வேணாம் உங்கள் பாராட்டே எனக்கு மானம் மக்களே நீங்கள் லைக் போடுங்க மக்களே இனிமேல் நான் பேச தயாராக இல்லை இன்னும் பேச சண்டை வந்துடும் போருக்கு வீட்டில் அவ்வளோ ஒரு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு மகளை போய் கொஞ்சம் போயிட்டார் கொஞ்சல் மக்கமார்கள் மட்டும் கொஞ்சல் போட்டுருவார் சரி ஏம்மா நீ இது ஒன்று இந்தா லைக் போட சொல்லு மக்களை போட்டுருவாங்க காலையில் எழுந்திரிச்சு எத்த 22 நிமிஷம் ஆயிடுச்சத்தே முட்டு நேரம் பாப்பையிலத்தே நல்லபடியாக பார்த்துட்டு கை பம்பி கொடுக்குத்தே